ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் vlog பார்க்க போகிறோன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு புளியோதரை எப்படி செய்யலாம் தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி, வெந்தயம், மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் இவ்வளோ எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்ற வேணாம். எண்ணெய் ஊற்றாமல் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் வந்துட்டு கருக விடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரன்னு ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் ஆயில் அண்ட் தென் கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்க விட்டுருங்க. ஸோ கடுகு வந்துட்டு நல்லா வந்துட்டு வெடிக்கணும். அது வெடிக்காமல் விட்டுருச்சுன்னா உங்களுக்கு கசப்பு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த புளியோதரை வந்துட்டு கோவில் டேஸ்ட்டில் இருக்க மாதிரி வந்துட்டு கிடைக்காது. ஸோ மெயினாக இதுக்கு வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நல்லெண்ணெய் இல்லை, நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட வந்துட்டு நிலக்கடலை போட்டுக்கலாம். என்கிட்ட நிலக்கடலை இல்லை. அண்ட் தென் முந்திரி ப்ரிஃபர் பண்ணுறவங்க முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் இன்னுமே வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும், சூப்பர்வாக இருக்கும். ஸோ இதை ரெண்டுமே வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்றதுனால நிறைய மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிளகா வேணும்னா ஒரு மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்துட்டு இந்த மிளகா போடும்போது மிளகாவும் வந்துட்டு கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கரைச்சி வச்ச புளியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இந்த புளியோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். புளி தண்ணியோட பச்சை வாசனை, தென் மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பொடியுப்பு ஆட் பண்ணுவீங்க, ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கல்லுப்புமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரைஸ் போட்டு கிளறும் போது வந்துட்டு சால்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம அகைன் வந்துட்டு சால்ட் போட்டு கிளற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி சுண்டட்டும். சுண்டினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு கிளறிட்டிங்கன்னா சுட சுட புளியோதரை ரெடி ஆயிரும் கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.